இது மழை பெய்யுற மாதிரி தான் இருக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நான் உங்கள்கிட்ட சேனல் அப்டேட் என் நம்பரை. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் ஏரியா ஹில்ஸ், இந்த ஹில்ஸ் வந்து பிரம்மரிஷி மலை பக்கத்தில் இருக்குது. ஸோ வந்து ரொம்ப பெரிய ஹில்ஸ்லாம் இல்லை, கம்மியாக தான் இருக்கும், ஒரு 100 ஸ்டெப் அந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் பிறந்து வளர்ந்தப்போ நான் இந்த இடத்துல தான் சுற்றி வந்திருக்கேன். ஸோ எத்தனை பேர் வந்து கிளாப்பழங்கிறத வந்து சாப்பிட்ருப்பீங்க, இல்லை பார்த்துருப்பீங்கன்னு தெரில. பெரிய கிளாப்பழம் சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் சின்ன கிளாப்பழம் வந்து சாப்பிட்ருக்க மாட்டீங்க. நானும் இதெல்லாம் சாப்பிட்டு தான் வளர்ந்துருக்கேன். இதுதாங்க ஹில்ஸு. அங்கே ஒரு அண்ணன் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து அந்த இடத்துல போயிட்டு மேலே போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்து கடைசி ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ வந்து 4:15 ஆச்சு டைமு. லைட்டாக வீட்டில் வேலை இருக்குது. ஸோ வந்து அதை விட்டுட்டு வந்து vlog எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு தெரியாது, பார்த்துட்டாரு, அதான் எதுவும் கேட்கல. ஸோ வீட்டுக்கு போயிட்டு தான் என்ன கதைன்னு தெரிய போகுது. வந்து சடன்னு ஏறிட்டேன். மேலே உட்காந்து ஒரு 4-5 இது எடுப்போம், கிளிப் எடுப்போம். வழிகள் இல்லை, நம்ம தான் வழிகளை உருவாக்கிக்குள்ள வேண்டும். நீங்கள் இருக்கிற ஏரியாகிட்ட என்ன ஹில்ஸ் இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி, உங்கள்கிட்ட ஒன்று காட்டுறேன். நான் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த தூண் அந்த தூண் வந்து நின்றுட்டு இருந்துச்சு, ஸ்ட்ரைட்டாக அப்படி இருந்துச்சு. இப்போ வந்து இருந்துருச்சு. ஸோ நான் சின்ன வயசில் வந்து எங்கள் வீட்டில் நிறையா மாடு ஆடுலாம் இருந்துச்சு. ஸோ வந்து ஆடுலாம் நான் மேய்ச்சதில்லை, ஆக்சுவலாக ஆடு மேய்ச்சிருக்கேன். ஸோ இந்த ஆடு மேய்க்கிறப்போ வந்து இந்த ஏரியா தான் ஃபுல்லாக சுற்றி வந்திருக்கேன். மாமா பையன், அப்புறம் வந்து பக்கத்து வீட்டு பையன் சொல்லிட்டு ஒரு 3 பேர் மட்டும் ஆடு வச்சுருக்கோம் ஒரே தெருவில். ஸோ வந்து நாங்களாம் ஆடை ஓட்டிட்டு வந்து மேலே விட்டுருவோம். இப்படி ஆனால் பண்ணா இருக்கும். ஸோ வந்து ஐஸ்பா எல்லாருது இருந்துட்டு பார்த்துட்டே இருப்போம். எங்கேயாவது வந்து ஆடு இறங்க ஆரம்பிச்சிச்சுன்னா வச்சுக்கோங்களேன், டக்குன்னு ஓடி போயிட்டு ஒன் டைம்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ஷிஃப்ட் போட்டு வச்சுருவோம். கீழே இறங்கிடுச்சோடனே மேலேருந்து கீழே வர ஓடி வந்து, அது காட்டுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, அது அவங்க பொறுப்பு. ஸோ வந்து அவங்க போயிட்டு ஓட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறத டாஸ்க்லாம் மாதிரி வச்சு மாதிரி செம்ம ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. திருப்பி அந்த நாட்கள்லாம் கிடைக்குமான்னு சொன்னால் கண்டிப்பாக கிடைக்காது. பட் அந்த மெமரிஸ்லாம் வேறு மாதிரி ஒரு மெமரிஸுங்க. ஸோ வந்து இந்த மெமரிஸ்லாம் எவ்வளோ நாள் மைண்டில் இருக்க போதும் அப்படின்னு தெரில. ஸோ இதெல்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு தான் இந்த vlog ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ வந்து இவ்வளோ நாள் மைண்டில் வச்சுருக்க போகிறேன் அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. அந்த காரணத்துக்காக மட்டும்தான் vlog ஆரம்பிக்கிறேனே தவிர, நான் இப்போ ரீச் ஆகணும், எடுத்த உடனே ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஆசை இல்லை. ஸோ வந்து மெயினாக ஆரம்பிக்கிறது வந்து மெமரிஸ்க்காக தான். ஸோ வந்து இன்னொரு வந்து இங்கே நிறையா மெமரிஸ் நடந்திருக்கு. பட் நான் அது வந்து எதுவுமே அவ்வளோக்கா ஞாபகம் வச்சுக்கிட்டது இல்லை. ஸோ வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டது மட்டும் உங்கள்கிட்ட அப்பப்போ ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஸோ வந்து பார்த்து தெரிஞ்சு உங்களுக்கும் இந்த மாதிரி ஒருத்தன் இருந்திருக்கான், ஒருத்தன் இப்படி வாழ்ந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்ல, அதுக்கோசம் தான் வந்து இந்த வீடியோ வந்து எடுக்கிறது. ஸோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ வந்து விகேடி vlogs வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறவங்க வந்து நிறைய பேர் வந்து நீங்களும் வந்து மாடு ஆடுலாம் வச்சுருந்துருப்பீங்க, உங்களுக்கும் இந்த மாதிரி மெமரிஸ்லாம் இருக்கும். ஸோ வந்து அந்த மாதிரி மெமரிஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். மெமரிஸை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு தானே வாழ்க்கையே இருக்குது. ஐ திங்க் பார்ட்னரே வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து எதுக்கு லைஃப் பார்ட்னர் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, மெமரிஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கும், டிப்ரெஷன் இருக்கும் அதை பற்றிலாம் அப்படியே ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் தான். இப்போதைக்கு எனக்கு வந்து இன்னொரு லவ் பார்ட்னர் வேணுமா அப்படின்னு கேட்டால் வந்து வேணாம் அப்படின்னு தான் நான் நினப்பேன். வீடியோ போடணுங்கிறதுக்காகவே வந்து இப்போ நிறைய இடத்துக்கு வந்து போகணும்னு பிளான் பண்ணிட்டு வச்சுட்டு அப்படியே ஃபிக்ஸ்டாக இருக்குது. ஸோ வந்து அப்பப்போ இந்த இடத்துக்கு போகணும், நிறைய இடத்துக்கு போகணும், நிறைய பீப்புளை மீட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி ஆசை இருக்குது. ஸோ சொல்ல வார்த்தைகள் இல்லை. ஸோ வந்து இப்போ வந்து டைம் வந்து 4:30 இருக்கும். ஸோ வந்து மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன ஆக போகுதுன்னு சொல்ல தெரியல. ஸோ வந்து 5 o'clock கீழே இறங்குற மாதிரி தான் பார்க்கணும். சன்செட்டை பார்த்துட்டு இறங்கலான்னு பார்த்தா வீட்டில் வேறு வேலை இருக்குது. எங்கள் அப்பா பார்த்து இப்போ உடனே கத்துவார் ஃபோன் அடிச்சு. ஸோ வந்து அதுக்குள்ளே அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கீழே இறங்கி போயிட்டு கீழே இருந்து அந்த ஒரு காட்டன்னு சொன்னால அங்கே இருக்கிறதையும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு, ஸோ வந்து இந்த எவ்வளோ பெருசாக வந்தாலும் சரி 8 minutesக்கு வந்து ஒன்று பார்ட் 1 பார்ட் 2ன்னு போடுவேன். இல்லைங்கிற பட்சத்தில் வந்து ஒரே வீடியோவாக வந்துடும். ஸோ வந்து எந்தளவுக்கு பேசுகிறேன்னு பொறுத்து தான் வந்து கண்டென்ட்டே இருக்குது. எனக்கு கண்டென்ட்டே வராது ஆக்சுவலி. ஸோ வந்து இங்கேருந்து ஒரு சம்திங் படிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ வந்து படிக்கட்டுன்னு சொல்ல முடியாது, நம்ம தான் படிக்கட்டை உருவாக்கிக்கணும். அதுக்கப்புறம் மேலே ஏறிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வந்து 1 hour 2 hour 3 hourன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கே அவ்வளோ கண்டென்ட் கிடைக்கிது, எனக்கு வந்து அவ்வளோ உள்ளே வந்து அவ்வளோ இருக்குது. ஆனால் நான் பேசி முடிச்சுட்டு மூச்சவங்க எடுத்து வைக்கிறேன். கடைசியில் பார்த்தா 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருக்குது. இப்போ பூந்து போய் கேட்டுருக்கேன், எந்த வழியாக போகிறதுன்னு எனக்கே தெரில.
ஆனால் எந்த வழியாக போனாலும் ஒரு வழியே கிடச்சிரும் எங்கள் ஹில்ஸை பொறுத்தவரை. இதில் வந்து ஆஞ்சநேயர் பாதம்னு சொல்லி ஒரு இருக்குங்க. ஆஞ்சநேயர் பாதம்னா ஆஞ்சநேயரே வந்து பாதம் வச்சுட்டு போயினாருங்க. அப்படிலாம் கேட்டிங்கன்னா, லாஜிக்காக கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது தெரியல. இதே நான் அப்பா கிட்ட கேட்டேன், சிரிச்சுட்டே விட்டுட்டாரு. அப்போ எனக்கு என்ன தெரிஞ்சது, அவங்களுக்கும் தெரியல. இப்போ அதை சொன்னாலும் வந்து ஒரு பொய் விஷயத்த வந்து ஷேர் பண்ணி அது என்ன ஆக போகுது சொல்லுங்கள். நமக்கு உண்மைன்னு தெரிஞ்சால் வச்சுக்கோங்களேன், அதை கண்டிப்பாக சொல்லணும். ஒரு விஷயம் நமக்கே தெரிலன்னா வச்சுக்கோங்களேன், அது தெரிலன்னு சொல்லிட்டு விட்டுணும். இருக்கிறதா எனக்கு வந்து நல்லதுன்னு தோணுது. ஏறிட்டோம். ஸோ வந்து அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த மரம் இருக்குல்லங்க, இது வந்து நிலவேம்புன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாக்டாக தெரில, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு தெரியாத விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். என்ன இருக்கும் எனக்கு என்ன தெரியும். ஒரு தெரிஞ்சிருச்சுன்னா சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? நானும் தெரிஞ்சுக்கிறேன். பாருங்க, இப்போ நான் போகிற வழியை காட்டுறேன். இதில் நான் எப்படி போகிறேன்னு தெரில, குனிஞ்சு குடிச்சு போக வேண்டியதான். பாருங்க, ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது. பல்லடைஞ்ச கிணத்தோரம் வந்து உள்ள போகலாம். மேலே வந்தாச்சு. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கொடிக்கம்பத்தை நட்டு வச்சுருந்தாரு. அந்த வீடியோ வந்து உங்களுக்கு இப்போ போடுறேன் பாருங்க. வந்து இந்த இடத்துல நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நட்டு வச்சுருந்தாரு. ஆனால் வந்து எலெக்ஷன் கமிட்டிலேருந்து ஒருத்தவங்க வந்து எலெக்ஷன் கமிட்டிலேருந்து கொஞ்சம் பேர் வந்து ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ரிமூவ் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, எங்கள் ஊர் ஹில்ஸை வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இருக்கிற ஹில்ஸ் எல்லாமே வந்து ஒரு சில பேரால் வந்து வெட்டப்படுது. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் வெட்டாதீங்க. ஸோ வந்து அது வளராதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அதை ஏன் வெட்டுறீங்க? வெட்டி நாளைக்கு அதெல்லாம் நம்மளால் உருவாக்க முடியுமா? ஒரு விஷயத்தை அழிச்சிடலாம். ஸோ அதை வந்து உருவாக்கிட முடியாது. குளம் ராணி மங்கம்மாவும் ராணி தான் வந்து இதை கட்டினாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ வந்து இப்போ வந்து அதை தூர்வாரி இருக்காங்க. அதனாலேருந்து அவங்க தூர்வாரி இருக்காங்க. இந்த மலையை பாருங்கள், இந்த மலையை கூட வெட்டிட்டாங்க. இந்த மலையை வெட்டிட்டாங்க. இடத்துல கவுல்பாளையம் மலைன்னு ஒன்று இருக்கும், சொல்லித்தாங்க தெரியுதா, அதுவும் வெட்டிட்டாங்க. இந்த பக்கம் இது வந்து நரி மலைன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ வந்து அவ்வளோ பெரிய மலையாக இருந்துச்சு. இப்போ வந்து சிலையில் வந்து மழை வேற வருது. சொல்லி என்ன பண்ணுறதுன்னே தெரில. 2 நிமிஷம் வ்ளாக் எடுத்துகிட்டு சரி இந்த பார்ட் 1 போட்டலாம். ஸோ வந்து 2 நாளைக்கு கண்டென்ட் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி புத்திசாலித்தனமாக யோசித்தேன். பட் என்கிட்ட கண்டென்ட்டே இல்லை. அப்படின்னா என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரில. நம்ம ஏரியா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எங்கள் ஊரில் இல்லை. ஸோ அதனால் பாய்ஸ் எல்லோரும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி நம்ம ஊரை வந்து பிரபலமாக்குங்க. என்னையை பிரபலமாக்குறீங்களோ இல்லையோ இந்த ஊரை பிரபலமாக்குங்க. உங்களிடம் ஒரு வேண்டுகோள், இதை தான் நான் வைக்கிறேன். ஸோ வந்து கீழே இருந்து நம்மளெல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறேன். எங்கள் ஊரில் வந்து அடிக்கடி மழையை எப்படியோ கண்ணு வந்துடும். ஸோ வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பேர் வைக்கலான் இருக்கேன். உங்கள் பேர் இன்னிலேருந்து வந்து ஸ்பாட்டன்ஸ். அதாவது யாருக்குன்னா, இந்த வீடியோ பார்க்குறீங்களா உங்களுக்கு தான். ஸோ வந்து நீங்கள் என் வீடியோ பார்க்குறதால உங்களுக்கு வந்து ஸ்பாட்டன்ஸ். ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையும் எல்லாருமே வந்து ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ வந்து அந்த கஷ்டத்தை அனுபவித்து நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக வந்து ஸ்பாட்டன்ஸ் சொல்லி ஒரு பேர் வைக்கலான்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ வந்து உங்கள் விருப்பத்தை சொல்லுங்கள். இல்லைங்கிற பட்சத்தில் நீங்களே ஏதாவது ஒரு பேர் கண்டுபிடிச்சி வச்சுருந்தாலும் ஓகே, அந்த பேர் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ வந்து எங்கள் ஏரியா பசங்களாம் வந்து சவுக்கு காடு இருக்குல்ல, இந்த ஏரியாவில் போய்ட்டு இந்த இடத்துல வந்து எல்லாருமே வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிருப்பாங்க. ஸோ வந்து அங்கே ஒரு நாள் போகலாம். ஆனால் பசங்களோட போனால் ஏதாவது ஃப்ரீயாக பேசிட்டு ஜாலியாக இருக்கும். நல்லா வர ஆரம்பிச்சிருச்சுங்க, தூரல்லாம் தூருது. வந்து காய்ஸ் எல்லோரும் மறக்காமல் வந்து நம்ம சேனல் அதற்கேட்டி வ்ளாக்ஸ் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக கன்வெர்ட் ஆகி வரும். வீடியோ இதோட பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து இன்னும் 2 நாளில் வந்துடும். ஸோ எல்லாம் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருங்க. 5 o'clock வந்துடும். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருங்க. பார்த்து வந்துருவானுங்க. சேஃபாக இருங்க. லவ் யூ.